ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நமது பலன். நம்முடைய பலன் என்று ஒன்று இருக்கிறது, அது கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருக்கிறது. ஏன் டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இதன் மூலமாய் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காதா, இதன் மூலமாய் எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா என்று சொல்லி மனதில் ஏங்குகிற அந்த ஏக்கம் உங்களை நிர்பந்திக்கிறபடியினால், அந்த நிர்பந்தத்தின் நிமித்தம் இந்த வார்த்தையின் வழியாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா, இந்த வசனத்தின் வழியாய் கர்த்தர் என்னுடைய சமாதானத்தை எனக்கு திடப்படுத்தி கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசட்டும். தேவன் பெரியவரும் பேசக்கூடியவருமாய் இருக்கிறார். அவர் பெரியவர், அதே நேரத்தில் அந்த பெரியவர் நம்மோடு கூட பேசுகிறவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளுகிற ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமைக்குள்ளாய் கர்த்தர் இன்று நம்மை அழைத்து கொண்டு போவாராக. ஆமே. அபிஷேகம் என்பது ஒரு பெரிய வல்லமை. அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் இந்த உலகத்தில் எதையும் நம்ம சாதிக்க முடியும். நான் அபிஷேக ஒலிவ மரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன், உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நான் அபிஷேக ஒலிவமரம், அபிஷேகம் பெற்றவன், ஒரு ஒலிவ மரத்தை போல் நாட்டப்பட்டவனாய் கனி கொடுக்கிறவனாய் வாழ்கிறவன். அபிஷேகம் என்பது சாதாரணமானது அல்ல. அது சகல விதமான கிரியைகளையும் நமக்குள்ளே இருந்து நடப்பிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவின் மேல் விசுவாச வல்லமையை அது நமக்குள்ள அதிகரிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் நம்ம பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வாழ்க்கையில் எவ்வளவோ கோணல்கள், செவ்வையில்லாத வழிகள், நேராகாத வழிகள், சமாதானமற்ற பாதைகள், எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் உபத்திரவம், போராட்டம், கண்ணீர், கவலை, துன்பம், துக்கம், துயரம், வியாதி, வேதனை, எல்லா கோணல்களையும் செவ்வையாக்குகிற ஒருவர் இன்று நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிற நல்வார்த்தைகளில் ஒன்றுதான், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பிரத்யேகமாய் ஒரு தனிப்பட்ட நபரோடு கூட கர்த்தர் பேசுகிறபடி பேசுகிற தேவன். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் அவர் சந்திக்கிறார். தேவனோடு சந்திக்கிற சந்திப்பு என்பது நம் ஒவ்வொரு மனுஷனுடைய தனிப்பட்ட சந்திப்பாய் இருக்கிறது. அப்படித்தான் இந்த அதிகாரத்தில் ராஜாவாகிய கோரேஸ் தேவனால் சந்திக்கப்பட்ட மனுஷனாய், தேவனால் அபிஷேகம் பெற்ற மனுஷனாய் இருக்கிறான். அவனுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி இன்றைக்கு நம் அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தையை கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்த வார்த்தையில் 2 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. நான் உனக்கு முன்னே போகிறேன், அடுத்தது கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அவர் முன்னாக போகிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு முன்பாக நான் போகிறேன். அவர் வார்த்தை சொன்னார் என்றால் மாறாத தேவன். நீ எங்கே போனாலும் உனக்கு முன்பாக நான் போகிறேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படின்னா ஒரு இடத்துக்கு நம்ம போக பிளான் பண்ணியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துக்கு நான் போகணும், இத்தனை மணிக்கு போகணும், இந்த காரியங்களை செய்யணும். அப்போது நான் பிளான் பண்ணும்போதே எப்போ பிளான் பண்ணுறேன், தேவனுடைய பிரசன்னத்தில் நான் அமர்ந்து நான் பிளான் பண்ணும் பொழுது அந்த பிரசன்னமானது நமக்கு முன்பதாக கடந்து போய் நாம் செய்ய வேண்டியவைகளை நமக்கு ஆயத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. முன்பாக போகிறேன், நீ வா, உனக்கு முன்பாக நான் போகிறேன். வழி தெரியலையா, புரியலையா, எந்த வழியில் நடக்கிறதுன்னு தெரியலையே, எப்படி போகிறதுன்னு புரியலையே,
சிந்தித்து செயல்பட முடியாத தடுமாற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் பேசுகிறார், நான் உனக்கு முன்னே போகிறேன், உனக்கு முன்னால நிறைய கோணல்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நான் செவ்வையாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செவ்வையாக்குகிற ஒருவர் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார், நம் பட்சத்தில் இறங்கி வந்திருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாக இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறார், சொல்லுகிறார், கோணலான எல்லாவற்றையும் நான் செவ்வையாக்குகிறவர். அவர் ஒருவர் நம்ம கூட இருந்தா போதுங்க. கோடிக்கணக்கான பேர் நம்ம கூட இருக்கிறதை காட்டிலும் தேவன் ஒருவர் நம் பட்சத்தில் இருந்தா போதும். நம்ம வழிகள் தாறுமாறான வழிகளாக இருக்கலாம், நடக்க முடியாத வழிகளாக இருக்கலாம், இருளான வழியாக இருக்கலாம், சறுக்கலான வழியாக இருக்கலாம். அவை எல்லாவற்றையும் செவ்வையாக்கி நேர் வழியில் நம்மை நடத்தி கொண்டு போகிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் நம்மை நேர்வழியாய் நடத்தி கொண்டு போகிறவராய் இறங்கி வந்திருக்கிறார். எந்த வழியில போகுதுங்கிற தடுமாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசுகிறார். தேவன் பேசுகிறவர். தேவன் மௌனமாய் இருக்கிற தேவன் அல்ல, அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை வெளிச்சமாய் நமக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. அது கோணல்களை செவ்வையாக்குகிறது. எது கோணலாய் இருக்கிறதோ அதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர் காண்பிக்கிறார். நாம் அதை தெரிந்து கொண்டு நேரான பாதையிலே ஓட முடியும். இது 7 ஆசீர்வாதங்களை இந்த அபிஷேகம் பெற்றவனுக்கு சொல்லிதான் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, 45ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தராகிய நான், அவர் சொல்றாரு, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், கர்த்தராகிய நான் கோரேசுக்கு முன்பதாக. கோரேஸ் யார்? நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். நீங்க எல்லாரும் உங்க பேரை உங்களுக்குள்ள போட்டுக்கோங்க. நீங்க அபிஷேகம் பெற்றிருப்பீர்கள் என்றால், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் கோரேஸ் என்ற இடத்துல உங்க பேர் எழுதப்பட்டிருக்கட்டும். நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவள், நான் அபிஷேக ஒலிவ மரம். அப்போ பாருங்க, அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிற தேவன். முதலாவது ஒரு ஆசீர்வாதம், ஜாதிகள் நமக்கு கீழ்ப்படுத்தப்படும். ஜாதிகள் நமக்கு கீழ்ப்படுத்தப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி ஜாதிகளை கீழ்ப்படுத்த முடியும்? சங்கீதத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜனங்களை நமக்கு வசப்படுத்துகிற ஒரு வல்லமை தாங்க அபிஷேக வல்லமை. அபிஷேக வல்லமை என்பது வசப்படுத்தி கொள்ளுகிறது. இரும்பை காந்தம் ஈர்க்கிறது போல நம்முடைய வார்த்தைகளில் கர்த்தர் ஒரு வசப்படுத்துகிற தன்மையை வைத்திருக்கிறார். நாம் பாடல் பாடும்போது வசப்படுத்திக் கொள்கிற தன்மையை வைத்திருக்கிறார். எந்த ஒரு செயலும் செயல்பாடும் செய்யும் பொழுது அதனால் ஜனங்கள் வசப்படுத்தப்படுகிறார்கள். சொல்லப்போனா அபிஷேகம் கவர்ச்சியானது, கர்த்தருடைய கவர்ச்சி. அது அநேக ஜாதிகளை, ஜனங்களை கர்த்தருக்குள்ள ஈர்த்து கொள்ள வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் பெரிய தேவன். அபிஷேகம் பண்ணினுடைய பாதங்களை அவர் மகிமைப்படுத்துகிறவர். ஜாதிகளை பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட மனிதர்களால் போராட்டத்தால் இருக்கிறீர்களா? மனிதர்களால் உண்டான போராட்டத்தில் சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், ஜனங்களை வசப்படுத்துகிற தேவ வல்லமையானது உங்கள் மேல் இறங்கி வருகிறது. ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு அவர் கீழ்ப்படுத்துவார். தேவ சித்தத்தின்படி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். தேவன் தம்முடைய தன்மைகளை எனக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த தன்மைகளை தான் வெளிப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் என்னை விட்டு இன்னும் நீங்களான்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் பாதங்களை மகிமைக்குட்படுத்துகிற தேவன். உங்கள் பாதங்களுக்கு ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார், ஜனங்களை கீழ்ப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்னன்னா, நமக்குள்ளாய் வைக்கப்பட்ட அந்த அபிஷேகம் அது ஒரு கவர்ச்சியான அபிஷேகம். கர்த்தருக்குள்ளாய் அநேகரை கொண்டு வருகிறதான அபிஷேகம், வசப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. கோரேசுக்குள்ளாய் வைக்கப்பட்ட அந்த அபிஷேகம் இன்றைக்கு நம் ஒவ்வொருவர் மேல கர்த்தர் ஊற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்.
ஒரு அருமையான தம்பி இன்றைக்கு ஓடோடி ஜெபிக்க வந்தாங்க. காரணம் என்னென்னா, செய்தி கேட்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உள்ளே அவர் பெற்றுக்கொண்டு இருக்கிறார். டிவி செய்தியை பார்க்கும்போது உங்கள் வார்த்தைகளில் தீர்க்க தரிசனமாக எனக்கு கர்த்தர் வார்த்தைகளை பேசுகிறார், நான் உங்களிடத்தில் ஜெபிக்கணும், கர்த்தர் அந்த அபிஷேகத்தை எனக்குள்ள ஊற்றுகிறார் என்று சொல்லி வந்து முள்ளங்கால் படியிட்டு ஜெபித்த உடனடியாய் கர்த்தர் அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றினார். ரப்பப்பட்ட ஒரு அனுபவம். அன்பு வாலிப தம்பி, அவர் வாலிப தம்பியை கர்த்தர் அபிஷேகத்தால் நிரப்பி இருக்கிறார். தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய அபிஷேகத்தை கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். தம்முடைய நித்திய நியமத்தின்படி மணவாட்டியாய் இணைத்துக் கொள்ளுகிற மக்களாய் அபிஷேகம் உள்ளவர்களை கர்த்தர் தம்மோடு இணைத்துக் கொள்ளுகிற காலம்தான் இந்த காலம். இந்த அபிஷேகத்திற்கு தாகத்தோடு வந்து அமர்ந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை வல்லமையாய் அபிஷேகம் பண்ணுவார். அபிஷேகத்தை பெற்றிருப்பீர்கள் என்றால் ஜாதிகளும் ஜனங்களும் உங்களுக்கு விரோதமான போராட்டங்களில் தோற்று போவார்கள். உங்களுக்குள்ளாய் இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுக்க போதுமானதாக இருக்கிறது. இரண்டாவதாக, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு. ராஜாக்களின் இடைக்கட்டுகளை எப்படி அவிழ்க்க முடியும்? ராஜா பெரிய பதவியில் இருக்கிறார், ராஜா பக்கத்தில் போய் பேசக்கூட நமக்கு முடியாது. இன்றைக்கு பெரிய பதவியில் ஒருவேளை எம்எல்ஏக்கள் எம்பிக்களை கூட நம்மளால் சந்திக்க முடியல. பிரைம் மினிஸ்டர் எப்படி சந்திக்க முடியும்? சீஃப் மினிஸ்டரை சந்திக்க முடியல. ஆனால் இருக்கிற இடத்திலிருந்து ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்க பண்ணுகிற கர்த்தர். நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா, கர்த்தர் ராஜாவை யாரை கொண்டு அபிஷேகம் பண்ணினார்? முதலாவது ராஜாவை கர்த்தர் செலக்ட் பண்ணது சவுலை. சவுல் ராஜாவாக செலக்ட் பண்ணப்படுகிறார். யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்? சாமுவேல் தீர்க்கதரிசி தான் சவுலை அபிஷேகம் பண்ணினார். அப்ப ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற வல்லமை ஒரு அபிஷேகம் பெற்றவனுக்குள்ளாய், ஒரு தீர்க்கதரிசிக்குள்ளாய் இருக்கிறது. ஒரு அபிஷேகம் பெற்றவன் இருப்பான் என்றால் அவனுக்குள்ளாய் தீர்க்க தரிசன வரம் செழிப்பாய் கிரியை செய்யும். தீர்க்க தரிசன வரம் அழகாய் வெளிப்படும். அந்த வார்த்தை நிமித்தமாய், அவன் பேசுகிற வார்த்தை நிமித்தமாய் பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் தாழ தள்ளப்படுவார்கள், தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். காரணம் என்னவென்றால் அபிஷேகம் பெற்றவனுடைய வார்த்தைக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது. ராஜாக்களின் இடைக்கட்டுகளை இது அவிழ்க்கிறதான வார்த்தை. மேற் பதவியில் இருந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்களா? உங்கள் ஆஃபீஸில் உயர் அதிகாரிகள், நீங்கள் எந்த வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் உங்களை விட மேலான பதவியில் இருக்கிறவங்க தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்துவார்கள் என்றால் அவர்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்க்கிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. ஒரு அருமையான மகள், அபிஷேகம் பெற்று ஆண்டவரோடு கூட உறவாடுகிற வாலிப மகள், அதிகாலையில் காலைதோறும் என்னோடு இணைந்து ஜெபத்தில் இருக்கிற மகள், அந்நிய பாஷையில் மணிக்கணக்காய் பேசுகிறவள், காலேஜில் ஃபஸ்ட் மார்க் வாங்குகிற பொண்ணு, அவளை அழகாய் நடத்தின ஒரு ப்ரொஃபஸர் திடீரென்று அவளை வெரி சீப்பஸ்டாய் நடத்த ஆரம்பித்தாங்க. எதை செய்தாலும் அவள் செய்த சரியான செயல்களை கூட தவறு என்று சொன்னாங்க. மிகவும் மனம் பாதிக்கப்பட்டாள். ஒரே ஒரு உத்தரவாதம் அவள் வாழ்க்கையில் இருந்தது, அவள் அபிஷேகம் பெற்றவள். அவள் அபிஷேகம் பெற்றவள். அவள் தேவ சமூகத்தில் மாத்திரம் அமர்ந்திருந்தாள். இன்றைக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுப்பாங்க, 4 பேர் செய்யுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஈவினிங் அதே ஒர்க்கை அந்த மகள் தான் செய்யணும்னு சொல்லி, அதாவது கட்டாயப்படுத்தி அவளை செய்ய வைப்பாங்க. எந்தவித ஆயத்தமும் இல்லாமல் அவள் கரெக்டாக செய்யணும். ஆனால் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவளுக்குள்ளாய் வைக்கப்பட்ட அந்த அபிஷேகம் அவளுக்கு பொறுமையை கொடுத்தது. 1 மைல் தூரம் உங்களை ஒருத்தங்க பலவந்த பண்ணினா நீங்கள் 2 மைல் தூரம் போன்னு எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி போக முடியும்? பொறுமையானது. பூரண கிரியை செய்யும் பொழுது தான் அப்படி போக முடியும். அப்போ நமக்குள்ளாய் பெற்றிருக்கிற அந்த அபிஷேகம் அந்த பொறுமையை நமக்கு கொடுக்கிறது. அப்படி அந்த மகள் பொறுமையாய் போக கற்றுக்கொண்டாள். அதிலும் கர்த்தர் அவளை உருவாக்கினார், அவளை மேன்மைப்படுத்தினார். நாள் வரும், உங்கள் மேன்மையை எடுத்து கர்த்தர் யாருக்கும் கொடுக்க மாட்டார். மனுஷன் எப்படி அலைக்கழிக்கணும்னு விரும்பினாலும் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கென்று வைக்கப்பட்ட மேன்மை,
உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட நன்மை, உங்களுக்கென்று வைக்கப்பட்ட ஆசீர்வாதம், உங்களுக்கென்று வைக்கப்பட்ட உயர்வு உங்களுடையதான். கர்த்தர் உங்களுக்காக சொன்னார்ல, நான் உனக்கு முன்னே போகிறேன். கேரண்டி காட். நமக்கென்று ஆயத்தப்படுத்தினவர்களை எடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற கர்த்தர் அல்ல அவர். கடத்தேங்காய் எடுத்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட கர்த்தர் அவர் அல்ல. அவரிடத்தில் ஏராளம் இருக்கிறது, ஏராள நன்மை இருக்கிறது. அவருக்குள் எல்லாமே நன்மைதான். சத்ரு நமக்கு தீமை நினைத்து நம்முடைய எல்லைக்குள்ள எதையாவது செய்யலாம், ஆனால் அதையும் கர்த்தர் நன்மையாய் நமக்கு மாற்றுகிற தேவன். உங்களுக்குள்ள அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை அறுவடை பண்ணிக்கொண்டே இருங்க. நன்மையை அறுவடை பண்ணிக்கொண்டே இருங்க. அபிஷேகத்தில் நிரம்பும்படி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, உங்கள் அபிஷேகத்தை எனக்குள்ளே ஊற்றுங்க. இன்றைக்கு நான் 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசுகிறேன், இந்த டைமை நான் குறிக்கிறேன். அப்படி நீங்கள் உங்களை மறந்து அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் கர்த்தரோடு ரகசியங்களை பேசுகிறான். நம்ம எதுக்கு ஜெபிக்கணும், இதுக்கு ஜெபிக்கணும் பிளான் பண்ண அவசியம் இல்லை. நம்ம எதற்காக ஜெபிக்க வைக்க வேண்டும் என்று ஆவியானவர் உந்துதல் கொடுக்கிறாரோ அதை அப்படியே நம்முடைய சரீரத்தின் மூலமாய் ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து வெளிப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெயங்களை பெற்றுக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். 3ஆவதாக, அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாது. ஹல்லேலூயா. எங்க போனாலும் ஒரு அபிஷேகம் பெற்றவனுக்கு திறந்த வாசல் உண்டு. எதிரிகளுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு அழகான விருந்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எப்படி நடக்கும்? எதிரி பலத்தவனா இருக்கிறானே, எதிரி பலத்தவளா இருக்கிறாளே, எனக்கென்று வைக்கப்பட்ட அந்த ராஜாங்க விருந்து எப்போ எனக்கு கிடைக்கும்? ஏக்கத்தோடு காத்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கென்று திறக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்கு முன்பதாக திறந்ததாக இருக்கிறது. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, அழகாக பக்தன் பாடுகிறார் பார்த்தீங்களா? திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க. திறந்த வாசல் நமக்கு முன்பாக இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, எங்க போனாலும் நமக்கு வாசல் திறந்துதான் இருக்கும். தங்குவதற்கு வழி இல்லையே என்று நினைக்கிறீர்களா? நான் எங்க தங்குவேன்? எனக்கென்று ஒரு வாசல் இல்லையே. தனிமையில் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசட்டும். உங்களுக்கு என்று கர்த்தர் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். காரணம், நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். அபிஷேகம் என்பது தனித்துவம் உள்ளது, தனித்துவம் வாய்ந்தது. அந்த அபிஷேகம் உங்களுக்கு முன்பாக பூட்டப்பட்டு இருக்கிற கதவுகளை திறக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கதவுகளை திறந்து வைக்கும்படி கதவுகள் நமக்கு முன்பதாக திறந்து இருக்கும். அனுகூலமான வாசல்கள் திறக்கப்பட்டு இருக்கும். எந்த பூட்டையும் உடைக்கிற ஒரு திறவுகோல் யார்கிட்ட இருக்கு? நம்ம அப்பாட்ட இருக்கு. அப்பா நமக்கு முன்பாக போறாரு. நான் உனக்கு முன்னே போய் என்று சொன்னாரே, அவர் போனா திறக்க வேண்டியவைகள் தாராக திறக்கும். கதவுகள் மூடப்பட முடியாது. அன்றைக்கு ஆசாரியர்களின் கால் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் 2ஆக பிரிந்து அவர்களுக்கு வழிவிட்டது போல இன்றைக்கும் அந்த ஆசாரியத்துவ அபிஷேகம் பெற்றவனுக்குள்ளாய் இருக்கிறது. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் திறந்த வாசல் தான். கதவுகள் உங்களுக்கு முன்பாக பூட்டப்பட முடியாது. தாவீதின் திறவுகோல்களை உடையவர் நமக்காக திறப்பார் என்றால் அதை பூட்ட ஒருவனாலும் கூடாது. நமக்காக அவர் பூட்டி வைத்திருப்பார் என்றால் அதை திறக்க ஒருவனாலும் முடியாது. ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி உன் தலைமேல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நித்திய மகிழ்ச்சி. Thank you Lord. Thank you Father of God. Thank you Son of God. Thank you Holy Spirit of God. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பேசுகிறார். நித்திய மகிழ்ச்சி உன் தலைமேல் இருக்கிறது. நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உனக்குள்ளே நித்தியமாய் மகிழ்ச்சியை உனக்குள்ளே கட்டவிழ்க்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்ததா பாருங்க,
அவனை பார்க்கிறார். அபிஷேகம் பெற்றவனை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்து என்று வேதம் சொல்லுகிறது. எதற்காக யோபின் முகத்தை பார்த்தார்? அவனுடைய நண்பர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி யார் ஜெபிக்க வேண்டியதாக இருந்தது? அவனுடைய நண்பர்கள் திரும்ப தெய்வ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளும்படி யோபு ஜெபிக்க வேண்டியதாக இருந்தது. அவர் யோபின் முகத்தை பார்த்தார். அதை போல அவர் அங்கே பாருங்க, அவனை பார்த்து பார்க்கிற தேவன். அபிஷேகம் பெற்றவனை அவர் கவனித்து கொண்டே இருப்பார். கர்த்தருடைய கவனம் ஒவ்வொரு அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் மேலும் இருக்கிறது. செவையான வழிகளை திறந்து கொடுக்கணுமே. என் பிள்ளைக்கு நான் கோணல் எல்லாம் சரியாக்கணுமே. எப்படி இருக்கிறாரு? நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். சுகவீனம், பலவீனப்பட்ட ஒரு பிள்ளை, நம்ம பிள்ளைகளுக்கு சுகவீனம் பலவீனம் வரும் பொழுது நம்ம பார்த்து கொண்டே இருப்போம் இல்லையா? டைம் ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும், டைம் ஆயிடுச்சு, இந்த மருந்து கொடுக்கணும். ஒருவேளை சுகவீனத்தில் பலவீனத்தில் நம்ம இருப்போம் என்றால் அவர் நம்மை பார்க்கிறார். நம்மை பார்க்கிறார். பார்க்கிறது மாத்திரமல்ல, அவன் வலது கையை பிடித்து, வலது கையை பிடிக்கிறாராம். ஏசாயா தீர்க்க 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அதிலே தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா அவனுடைய வலது கையை பிடித்து அவர் சொல்லுகிறார், பயப்படாதே. வலதுகரம் கர்த்தரால் பிடிக்கப்படுகிறது. கர்த்தர் வலது கையை பிடிக்கிறார். அவனை பார்க்கிறவர் மாத்திரமல்ல, கரங்களை பிடிக்கிறவர். கரங்களை பிடிக்கிறவர் மாத்திரமல்ல, சொல்லுகிறவர். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். சொல்றோம் இல்லையா? பாட்டு பாடுறோம் இல்லையா? செவிகளை திறந்து விட்டார் என்றால் அவர் சொல்லுகிறது நமக்கு கேட்கும். அப்போ நம்ம செவிகளை அவர் திறக்கிறார். அவர் சொல்லுகிறதை நமக்கு கவனிக்க வைக்கிறார். இன்றைக்கும் கூட 7 விதமான ஆசீர்வாதம், ஏசாயா 45:1 வசனத்தில் 7 விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த 7 விதமான ஆசீர்வாதமும் அபிஷேகம் பெற்றவனுக்கு அவர் கொடுக்கிறார். அந்த அபிஷேகம் பெற்றவனைத்தான் பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போகிறேன், கோணலானவைகளை செவ்வையாக்குகிறேன். கர்த்தர் முன்னே போனார்னா எதுவும் நமக்கு கோணலா இருக்காது.